வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்கோபேத் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் உடனே. உங்களுடைய உடம்பிற்காக விரும்பும் ஆண் உங்களை மட்டும் காதலிக்க மாட்டார்கள். உங்களை போன்ற இன்னும் ஒரு சில பெண்களையும் இதற்காகவே பழகி வைத்திருப்பார்கள். இதற்காகவே பல விஷயங்களை செய்திருப்பார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா உடம்புக்கும் உண்மையான காதலுக்கும் டிஃப்ரெண்ட் என்னன்னா, உங்க லைஃப்ல நீங்க மட்டும் இருப்பீங்க உண்மையான இடத்துல. பொய்யான உடம்பிற்காக இருக்கக்கூடிய இடத்துல உங்களை போல பல நபர்கள் இருப்பாங்க. ஸோ உங்க லைஃப்ல உடம்புக்காக ஒரு ஆண் உங்களை விரும்புறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க லைஃப்ல இன்னும் ஒரு சில நபர்கள் இருப்பாங்க. முக்கியமா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நேரம் கம்மியா இருக்கும். அப்படிப்பட்ட விஷயம் உங்க வாழ்க்கையில் நடக்குதுன்னா அவங்க உங்களை ஏமாத்துறாங்க. உங்களுடைய உடம்பிற்காக விரும்பிக் கொண்டிருந்த ஆணை நீங்கள் விட்டுச் செல்ல போகிறீர்கள் என்றால் கவலைப்பட மாட்டார்கள். உங்கள் உடம்பு கிடைக்கவில்லை என்ற தான் அதிக அளவில் கவலை, அதற்கு முயற்சி கூட செய்வார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்க ஒருத்தவங்களை விரும்புறீங்க, அவங்க உங்களை விட்டுட்டு போறாங்க, நீங்க அவங்களை விட்டு போறீங்க அப்படின்னு முடிவெடுக்கிறீங்கன்னா, அவங்க அதை நினைச்சு கவலைப்பட மாட்டாங்க. உங்களோட உடம்பு கிடைக்கல, அவங்க கூட தன்னோட விஷயத்தை அனுபவிக்க முடியாமல் போச்சுன்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கும். அதற்கான முயற்சி கூட செய்வாங்க. இப்போ நீ என்னை விட்டு போனேன்னா இதை உங்க வீட்டில் சொல்லுவேன், இல்லை இது மாதிரி பண்ணுவேன், என் கூட ஒரு நாள் இப்படி இரு, ஆனால் உன்னை விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்குதுன்னா கண்டிப்பா அந்த ஆண் 100% உங்களுடைய உடம்பிற்காக தான் விரும்பியிருக்காங்க. அதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. நீங்க விட்டு போறீங்கன்ற கவலை இருக்காது. உங்களுக்கு உடம்பு கிடைக்கலன்றதுக்காக முயற்சி கூட எடுப்பாங்க. ஒரு ஆண் உங்களிடம் உடம்பிற்காக விரும்பியிருந்தால் பொது இடங்கள் என்று கூட பார்க்காமல் பல தவறான விஷயங்களை செய்வார்கள். அது உங்களுக்கு அருவருப்பை கூட ஏற்படுத்தும். அதாவது பார்த்தீங்கன்னா, இங்கே மோஸ்ட் ஆஃப் த லைஃப்ல லவ் பண்றாங்கன்ற பேர்ல காமத்துக்காகவே பண்ணுவாங்க. முக்கியமா சந்திக்கக்கூடிய பப்ளிக் பிளேஸா இருந்தாலும் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையான காமத்தின் ஆசையை உங்ககிட்ட நிறைவேற்றிக்கணும் அப்படின்றதுக்காகவே பப்ளிக் பிளேஸ் கூட பார்க்காம பல தவறான விஷயங்களை கேவலமாக கூட பண்ணுவாங்க. முக்கியமா அது பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு எண்ணத்தை கொடுக்காது. அருவருப்பான கேவலமான எண்ணத்தை தான் கொடுக்கும். அப்படிப்பட்ட விஷயங்கள் பண்ணக்கூடிய ஆண்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்காங்கன்னா அவங்கள அப்பவுமே நீங்க செவில்ல அடிச்சு பிரேக்கப் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா வாழ்க்கை முழுவதும் நீங்க தான் கஷ்டப்படுவீங்க. ஏமாந்ததுக்கு அப்புறம் உடம்பிற்காக விரும்பியிருக்காங்கன்னு தெரிய வரும்போது இன்னும் நீங்க கஷ்டப்படுவீங்க. ஒரு ஆண் உங்கள் உடம்பிற்காக விரும்பவில்லை, உங்களை உண்மையாக விரும்பினால் உங்கள் கைகளை பிடிப்பதற்கு கூட பொது இடங்களில் அதிகம் யோசிப்பார். அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களை உண்மையா விரும்புறவங்களுக்கும் பொய்யா விரும்புறவங்களுக்கும் இதான் டிஃப்ரெண்ட். உங்களை பொய்யா ஃபேக்கா ஏமாற்றி உங்க உடம்பிற்காக விரும்புறவங்க, உங்களை அனுபவிக்க நினைக்கிறவங்க கண்டிப்பா உங்களோட உடம்பை தொடுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கும். அதுவும் எந்த இடம்னாலும் தொடுவாங்க. முக்கியமா உங்களை கையில தவிர்த்து கூட நிறைய இடங்கள். பட் உண்மையா விரும்பக்கூடிய ஆனால அப்படி பண்ண முடியாது. ஏன்னா தனக்கு பிடிச்ச ஒரு பொண் தன்னோட லைஃப்ல வரக்கூடிய ஒரு பொண்ணை இப்படி பப்ளிக் பிளேஸ் வச்சு தப்பான விஷயங்களை நம்ம பண்றதுனால நிறைய பிரச்சனை ஏற்படும். முக்கியமா உங்களோட லைஃப்ல பப்ளிக் பிளேஸ் இருக்கும்போது ஹேண்டை மட்டும்தான் அதிகமாக பிடிப்பாங்க. அதையும் தவிர்த்து பல விஷயங்கள் பண்ணுறாங்கன்னா அதை நீங்களே புரிஞ்சுக்கலாம் அவங்க எந்த ஒரு தாட்டில் உங்கள் லைஃப்பில் இருக்காங்கன்றத. ஏன்னா உண்மையான அன்புக்கும் பொய்யான காமத்திற்குமான டிஃப்ரெண்ட் இதுதான். இதை சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். ஒரு ஆணுடைய கண்ணின் பார்வை அவனுடைய உண்மையான காதலையும் காம காதலையும் வெளிப்படுத்தும் விதமாக இருக்கும். நீங்கள் விரும்பும் ஆணின் கண்ணின் பார்வைகள் அவர் எங்கு பார்க்கிறார் என்ற இடத்தை வைத்து நோக்கிதான் என்பதில் வெளிப்படுகிறது தெரிந்து கொள்ளலாம். அதாவது பார்த்தீங்கன்னா உங்க லைஃப்ல நீங்க விரும்பக்கூடிய அந்த ஒரு ஆணுடைய பார்வையை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது காமத்துக்கானதா காதலுக்கானதா அப்படின்றத. ஏன்னா இங்க நிறைய பேர் லைஃப்ல காமமும் காதலும் சேர்ந்து இருக்கும். ஒரு சில பேர் லைஃப்ல காதல் உண்மையானது மட்டும் இருக்கும். ஒரு சில பேர் காமம் மட்டும்தான் இருக்கும். ஸோ உங்களுடைய பார்வை எங்க இருக்குன்னு பாருங்க. உங்க ஃபேஸை மட்டும் பார்க்கணும் அது காதலுக்கானதா இருக்கும். உங்க ஃபேஸை தவிர்த்து உங்களுடைய உடம்பை அதிகமா பார்க்குதுன்னா அது காமத்துக்கானதா மட்டும்தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க 1 ஹவர் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஆனா ஒரு 5 நிமிஷம் உங்களோட உடம்ப பார்த்துருக்காங்க அப்படின்ற போது அது உங்களுடைய ட்ரெஸ்ல நீங்க அந்த அழகுல பகிர்றதுக்கான விஷயமா இருக்கும். பட் 1 ஹவர் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்க அரை மணி நேரத்துக்கு மேல உங்க உடம்பையே பார்க்குறாங்க அப்படின்றா, இல்லை அதுக்கு மேலேயும் பார்க்குறாங்க அப்படின்ற போது அது எல்லாமே காமத்துக்கானது தான். ஸோ இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஸோ கைஸ் வீடியோட எண்டிங் வந்தாச்சு. இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காம இருக்கிறதும் புரிஞ்சுக்கிறதும் புரிஞ்சிக்காம இருக்கிறதும் அதை அப்செட் பண்ணிக்கலாம் அப்செட் பண்ணிக்காமதுக்கும் உங்களோட விருப்பம் தான். அதை நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. பட் நிறைய பேர் லைஃப்ல இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்குதுன்றத உங்ககிட்ட தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் லைஃப்ல கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ கைஸ் இந்த ஒரு வீடியோ புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய இன்னும் நிறைய வீடியோக்கள் யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அதுக்கு இருக்கும். ஸோ இதே மாதிரி வேற ஒரு நிமிஷம் வீடியோ பார்க்குற வரைக்கும் see you, டாடா, பாய்.